ஹாய்! வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நிஜமாவே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ. இன்னைக்கு வந்து ஜூன் 13த் தேஷ்விகாவோட பர்த்டே. தேஷ்விகாவோட இருந்த சின்ன சின்ன மெமரீஸ் எல்லாத்தையும் உங்களோட நான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். போன வருஷம் ஜூன் 13த்துக்கெல்லாம் ஆக்சுவலா இந்த நேரம்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பர்னி ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிட்டு. நெறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாம நார்மலா வீடியோ பார்க்குறவங்க அடிக்கடி கேட்கறது, உங்களுக்கு 2 பசங்களா, 3 பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா தேஷ்விகா வந்து என்னோட தங்கச்சி பொண்ணு தான். மேபி யாராவது புதுசா பார்க்குறீங்கன்னா, அவங்களுக்காக தான் இத வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். போன வருஷம் ஹாஸ்பிட்டல்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆ இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே. பெருசா கிராண்டாலாம் ஒண்ணும் பண்ணல. வீட்ல ரொம்ப சிம்பிளா அவங்களோட வீட்ல வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் வந்து பண்றாங்க. ஈவினிங் வந்து நான் வந்து போறேன். பாப்பாவுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக வந்து போறேன். அதனால எனக்கு எப்பவுமே தேஷ்விகா பொறந்ததுலருந்து ஒரு விஷயம் தோணிட்டே இருக்கும். ரொம்ப ஸ்லோவா வளர்றா. இவளுக்கு ஏன் இன்னும் பர்த்டேவே வரல அப்படின்னு என் தங்கச்சிகிட்ட நான் ரொம்ப கேட்டுக்கிட்டே வந்து இருப்பேன். அதனால எனக்கு அவளோட பர்த்டே ரொம்ப லேட்டா வந்த மாரி தான் வந்து தோணிட்டே இருக்கும். ஆ தேஷ்விகா பொறந்து ஆல்மோஸ்ட் ஒரு 25 டேஸ் வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து வச்சிருந்தாங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து இருந்தா. எனக்கு வந்து தேஷ்விகா பர்த்டேவ தாண்டி என் தங்கச்சி என்னென்ன கஷ்டம்லாம் பட்டா அப்படின்றது தான் எனக்கு எப்பவுமே மைண்ட்ல வந்து இருந்துகிட்டே இருக்கும். தேஷ்விகா பொறந்து பால் வந்து தேஷ்விகாவுக்கு வந்து குடுக்க முடியல. பால் வந்து கிடைக்கல. பாலாடைல தான் வாங்கிட்டு வந்து குடுக்குற மாரி இருந்துச்சு. இந்த மாரி நெறைய பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணி எப்படியாவது பாப்பாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தான் வீட்டுக்கே வந்து கூட்டிட்டு வந்தது. எல்லா டைம்லயும் தேஷ்விகா கூட வந்து நான் இருந்தேன். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அவ பொறந்ததுலருந்து எல்லா விஷயமும் நான் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டேன். எனக்கு இப்போ இல்ல, முன்னாடியே என் தங்கச்சி எப்ப கன்சீவ் ஆனாலோ அப்பவே முடிவு பண்ண விஷயம் என்னன்னா, அவ கூடவே வந்து இருக்கணும். டெலிவரி டைம்ல கூட இருக்கணும்னு நான் நிஜமாவே ரொம்ப எதிர்பார்த்தேன். அவங்களுமே முன்னாடி நாளே வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா. ஜூன் 12 மார்னிங்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டாங்க. அவங்க என்ன மைண்ட் செட்ல போனாங்கன்னா, கண்டிப்பா நார்மல் டெலிவரி ஆயிடும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் வெறும் அந்த 3 நாளைக்கு, அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து 3 நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிருவாங்க. அந்த 3 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்துட்டு அவங்க ப்ரிப்பேராவே ஹாஸ்பிட்டல்லேருந்து போயிருக்காங்க. ஈவினிங் வரைக்குமே ஒரு ஹோப் இருந்துச்சு. ஓகே, கண்டிப்பா வந்து டெலிவரி வந்து ஆயிடும்னு சொல்லிட்டு. நான் ஈவினிங்க்கு மேல தான் வந்து போறேன். ஈவினிங் ஒரு 5:30க்கு மேல தான் இங்கேருந்து ராமச்சந்திரால தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். என் தங்கச்சி ஆக்சுவலா நான் அப்படிலாம் பார்த்ததே கிடையாது. பயங்கர போல்டா வந்திருப்பா. ஆம் அப்படி உடைஞ்சு அப்படிலாம் நான்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அவ தைரியமா அசால்ட்டா வந்து இது பண்ணிடுவா அப்படி. ஏன்னா நான் ரொம்ப பயந்தாங்கோலி. ஆ ஆனா நானே ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருந்தேன். அதனால அப்பப்போ அவட்ட சொல்லிட்டே இருப்பேன். இப்படிதான் பெயின்லாம் இருக்கும், இப்படிதான் இருக்கும். அதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் போய் பார்க்குறேன். அவளால சுத்தமா அவள அப்படி நான் பார்த்ததே வந்து கிடையாது. அந்த டெலிவரி டைம்ல, அதாவது நைட் வந்து பார்த்தீங்கன்னா, கூடவே தான் வந்து இருந்தேன். டாக்டர்ஸ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவ போய் யாராவது பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைட்ல இருந்து வந்திருந்தாங்க. அப்புறம் அம்மாவுமே இருந்தாங்க. நானுமே வந்து போயிட்டேன். பசங்கள வந்து இங்க வீட்ல தான் விட்டு போயிருந்தேன். நானும் அவரும் தான் வந்து போயிருந்தோம். அப்பா வந்து பசங்கள வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் கிட்ட ஏதாவது சொல்லிட்டு நடுவுல நடுவுல போய் பார்த்துட்டே வந்திருப்பேன். எல்லாரும் பார்த்து முடிச்சுட்டு வந்து கிளம்பிருவாங்க. நான் வந்து ஏதாவது சாக்கு சொல்லி அங்கேயே வந்து பக்கத்துலயே அவ கூடவே வந்து இருப்பேன். சுடு தண்ணி கொண்டு போய் குடுக்கறது, சாப்பாடு குடுக்கறது, ஊட்டி விடுறது எல்லாமே வந்து நான் தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் நான் இருந்தேன் அப்படின்னா, அவ இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பா அப்படின்றது எனக்கு எப்பவுமே வந்து தெரியும். பட் அவளால வலி வந்து தாங்கவே முடியல. என்கிட்ட சொல்லிட்டே இருந்தா, "தேவி என் கூடவே இரு நீ, என் கூடவே இருன்னு." என் கைய இப்படி இப்படி புடிச்ச கைய அவ ஆக்சுவலா விடவே இல்ல. நான் ஏதாவது சொல்லிட்டு டாக்டர் வந்து டைம் ஆச்சு நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, வந்துருவேன். வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஏதாவது சொல்லிட்டு, மறுபடியும் ஒரு ஒரு 5 நிமிஷம் மட்டும் பார்த்துக்கவா அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு, இல்ல பால் குடுக்குறேன். இந்த மாரி ஏதாவது சொல்லிட்டு, கூடவே தான் அவளோட தான் வந்து இருந்தேன். சொல்லிட்டே இருந்தேன். "ஒண்ணும் இல்ல பரணி, சரியாயிடும். பாப்பா பொறந்துரும். கவலைப்படாதன்னா." என்னால வலி தாங்க இன்னும் என் காதுல கேட்குது அவ சொன்னது. என்னால வலியெல்லாம் தாங்கவே முடியல, தாங்கவே முடியலன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தா. எனக்கு ஆக்சுவலா இன்னைக்கு தேஷ்விகாவோட பர்த்டேன்றத தாண்டி, தங்கச்சி பட்ட கஷ்டம் தான் வந்து எனக்கு ஞாபகத்துல வந்து நெறைய வந்து இருக்கு. ஆக்சுவலா மார்னிங் அட்மிட் பண்ணி பெயினுக்கு எல்லாமே இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க. நாங்க இங்கேருந்து போகும்போது என்கிட்ட சொன்னது என்னன்னா, "இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ்ல டெலிவரி வந்து ஆயிடும். நார்மல் டெலிவரி ஆயிடும்னு டாக்டர் சொன்னாங்கன்னு" தான் சொன்னாங்க. அதனால எனக்கு பெருசா அது அஃபெக்ட் எல்லாம் எதுவுமே ஆகவே இல்ல. இங்கேருந்து கிளம்பி நான் வந்து போயிட்டேன். ஹாஸ்பிட்டல் வந்து போயாச்சு. சரி, ஓகே, டெலிவரி ஆயிடும். நைட் ஆயிடுச்சு. டெலிவரி வந்து ஆகவே இல்ல. அவங்க வந்து பெயின் வர்றதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போட்டுட்டே இருக்காங்க.
பெயின் வருது. கொஞ்ச நேரம் விட்டு விட்டு தான் பெயின் வந்து வருது. அவளால ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்து தாங்க முடியாதப்போ வந்து, அந்த பெயின் வந்து கொஞ்சம் மைல்டா செட்டில் ஆகுறதுக்காக ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் ஆக்சுவலா 5000 சொன்னாங்க. அது வந்து போடவா? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவளால சுத்தமா முடியல. சரி ஓகே அவளுக்கு போட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். அந்த போட்டதுக்கப்புறம் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து தூங்கிட்டா. அதுவரைக்கும் ரெஸ்ட் ரூம்லாம் நான் தான் கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன். சாப்பாடு நான் தான் ஊட்டி விட்டேன். தண்ணி எல்லாம் சுடு தண்ணி கொண்டு போய் குடுக்கறது. அப்புறம் அவ அவ இடுப்பெல்லாம் அமுக்கி விட்டுட்டே வந்திருந்தேன். ஆம். ஆல்மோஸ்ட் இருக்கும். நைட்ல வந்து அவங்க எவ்வளோ நேரம் அலோவ் பண்ணாங்களோ, அதுவரைக்கும் பக்கத்திலேயே உட்காந்துட்டு இடுப்பெல்லாம் வந்து பின்னாடி எல்லாம் நீவி விட்டுட்டு, கால்லாம் ஃபுல்லா அழுத்தி விட்டுட்டே தான் வந்து இருந்தேன். எனக்கு என்னன்னா, சரி நைட்டு கண்டிப்பா டெலிவரி ஆயிடும்னு ஒரு ஹோப் வந்து இருந்துச்சு. பட் வந்து கடைசி வரைக்கும் டெலிவரி வந்து ஆகவே இல்ல. நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணேன். டெலிவரி வந்து ஆகல. சரி நான் குளிச்சுட்டு நான் வரேன். வீட்டுக்கு போயிட்டு பசங்கள பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வரேன். வந்துட்டு கிளம்பும்போது, இல்ல பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு. குழந்தை பொறந்துரும்ன்னு சொன்னாங்க. அங்கருந்து அவசர அவசரமா நானும் அவரும் கிளம்பி இங்க போரூர் கிட்ட வந்து போயிருப்போம். போகும்போது இல்ல இல்ல ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்ட்டாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்னு சொன்னோனே, நிஜமாவே ரொம்ப உடைஞ்சுட்டோம். என்னடா இது? ஏன்னா டெலிவரி பெயினும் அவளுக்கு ஆக்சுவலா வந்துருச்சு. அ வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அன்னைக்கு அன்னைக்கு ஃபுல் டேவே வந்து லேபர் பெயின்ல தான் வந்து இருந்தா. பட் வந்து அது நார்மல் டெலிவரியா இருந்தா எங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹேப்பியா இருந்திருக்கும். பட் காலையில நான் எனக்கு சுத்தமா ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன்னா நைட் ஃபுல்லா பட்ட கஷ்டத்த கூடவே இருந்து வந்து பார்த்தேன். அதனால அங்க போயிட்டு ஆ என்ன சொல்றது? காலைல போயிட்டு நான் போறேன் கரெக்ட்டா ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. படுத்துட்டு இருந்தா, ஒரு மாரி ரொம்ப அப்செட்டா இருந்தா. நைட்டு ஃபுல்லா அழுது, அழுது, அழுது நைட்டு ஃபுல்லா நானும் தான் வந்து இருந்தேன். ரொம்ப டயர்டா வந்திருந்தா. நான் போம்போது சொன்னேன் கைய புடிச்சு, "பரணி ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப நார்மல் தான். நீ உள்ள போயிட்டு வரும்போது பாப்பா வந்து வந்துரும். நீ தைரியமா இருக்கணும்னு" சொல்லி அனுப்புனேன். டெலிவரிலாம் முடிச்சுட்டு வந்து என்கிட்ட சொன்னா. அம் "ஆனந்த் கூட இருந்தாங்கடி தேவி. எல்லாரும் சொன்னாங்க. ஆனா நீ வந்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ வந்து உள்ள போயிட்டு பாப்பாவோட வந்துரு அப்படின்னு நீ சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் தைரியமா இருந்துச்சு." அப்படின்னு சொல்லி சொன்னா. டெலிவரி எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது. போயிட்டு ஆப்ரேஷன் தான் பண்ணியிருந்தாங்க. நிஜமாவே அந்த ஒரு 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 45 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதெல்லாம் பார்த்தது வந்து கிடையாது. எனக்கு ரொம்ப புதுசா வந்து இருந்துச்சு. நான் டெலிவரிக்காக உள்ள போயிருக்கேன். வெளியில என்ன நடக்கும்ன்றது எனக்கு தெரியாதுல்ல. நான் அத பார்த்ததே இல்ல. பட் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வெளியில இருந்து பார்க்கும்போது, நிஜமாவே ரொம்ப கஷ்டமா தான் வந்து எனக்கு இருந்துச்சு. எப்படா குழந்தை பொறக்கும்? எப்படா வெளில வருவா? அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பா பொறந்துருச்சுன்னு சொல்லி கொண்டு வந்து வெளில வந்து காமிச்சாங்க. நாங்க போய் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலா கண்ணாடி போடல. அதனால எனக்கு பையனா, பொண்ணான்னு தெரியல. முகம் கிளியரா தெரியுது. பட் வந்து எனக்கு தெரியல. நான் பையன்னு நெனச்சுட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது, "ஓ! பொண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி ஆயிட்டேன். தேஷிகா பொறந்த உடனே பார்க்கறதுக்கு அப்படியே என்ன மாரியே இருந்தா. எங்க அப்பாவும், எங்க அம்மாவும் சொன்னது வந்து, "அப்படியே உன்ன மாரியே இருக்கு." அப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் வார்த்தையே வந்து சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பி. ஏன்னா, என் பசங்க எல்லாம் வந்து என் தங்கச்சி மாரி தான் எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுவாங்க. 2 பேருமே அப்படிதான். ஆ அதனால பயங்கர அஃபெக்ஷனா இருப்பாங்க. எனக்கு என்னன்னா, தேஷ்விகா வந்து என்ன மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோனே பயங்கர ஹாப்பி ஆயிட்டேன். நல்ல புசு புசுன்னு ரொம்ப அழகா இருந்தா. நான் அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்றேன் கண்டிப்பா. ரொம்ப அழகா இருந்தா. ஆக்சுவலா கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு. அதுக்கப்புறம் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா, வார்டுக்கு வந்து மாத்திட்டாங்க. நான் சரி டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குமே வந்து வந்துட்டேன். பட் வந்து பாத்தீங்கன்னா, டெலிவரிக்கு வீட்டுக்கு வந்து வந்துட்டேன். வார்டெல்லாம் மாத்திட்டாங்க. நான் ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வரலான்ட்டு தான் ஆக்சுவலா வீட்டுக்கு வந்து வந்தேன். வந்த உடனே என் தங்கச்சி வந்து கால் பண்ணா. எனக்கு வந்து நைட்டு ஃபுல்லா பாப்பா அன்னைக்கு நைட் வந்து வந்துருச்சு. மார்னிங் வந்து ஆச்சு. நான் அன்னைக்கு மதியம் வரைக்கும் இருந்துட்டு, வீட்டுக்கு வந்து நைட் வந்து படுத்துட்டு எனக்கு கால் பண்றா. இந்த மாரி நைட்டு ஃபுல்லா வந்து அன்னைக்கு ஈவினிங் வரைக்குமே பாப்பாக்கு வந்து பால் கிடைக்கல. நைட் நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். பால் வந்து கிடைக்கல. எல்லாருமே வந்து எனக்கு பால் வரலன்ற மாரி சொல்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பத்தி யாருமே யோசிக்கல அப்டின்ற மாரி ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட அழுதா. நான் சொன்னேன், "நான் வரேன் பரணி, நான் வந்து பார்த்துக்கிறேன்" அப்டின்னு சொல்லிட்டு. நான் போனதுக்கப்புறம் எங்க அம்மாவையும், எங்க மாமியார்கிட்டயும் சொன்னது அவங்க மாமியார்கிட்டயும் சொன்ன ஒரே வார்த்தைனா, "எங்க அக்கா இருக்கா. அவ எங்கள பார்த்துப்பா. நீங்க வந்து தயவு செஞ்சு கிளம்பிருங்க." ஏன்னா நைட்டு ஃபுல்லாவே வந்து பால் வந்து இல்ல. குழந்தைக்கு பால் இல்லன்றதுனால அவங்க வந்து அ ஏதோ மேபி சொல்லுவாங்கல்ல, நார்மலா சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அதனால என்கிட்ட வந்து சொன்னா, நான் சொன்னேன், "நான் இருந்து பார்த்துக்கிறேன் பரணி" அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப போனேன். போயிட்டு பாப்பா வார்டுக்கு மாத்துனாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து நெறைய இது இருந்துச்சு. மோஷன் ஏதோ சாப்பிட்டுருச்சுன்னு சொல்லிட்டு, அப்பவே வந்து கையில இன்ஜெக்ஷன்லாம் வந்து போட்டு, ஐயோ! அதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. கை ஃபுல்லா இன்ஜெக்ஷன் போட்டு இப்படியே இருக்கும். அந்த கைய விட அந்த இது வந்து இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு பஞ்சு மாரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது ரொம்ப ஜாஸ்தியா வந்து இருக்கும்.
நான் இங்கேருந்து போயிடுவேன். தேவேஷ ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு நைட் வந்து இருப்பேன். தேவேஷ ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு காலைல வருவேன். வந்து தேவேஷ ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மறுபடியும் வந்து அவள பார்த்துக்கிறதுக்காக வந்து போயிடுவேன். பாப்பாவுக்கு வந்து பால் வந்து சுத்தமா வந்து கிடைக்கவே இல்ல. பால் அவளால தூக்கி குடுக்க முடியல. ஆப்ரேஷன் பண்ணியிருந்ததுனால. அவ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே நான் அவள பார்த்துருக்கேன். பட் அந்த அளவுக்கு வீக்கா நான் பார்த்ததே வந்து கிடையாது. ரொம்ப அவ ரொம்ப பயந்துட்டா. அதுதான் விஷயம். அவளால வந்து இத எப்படி வந்து ஹேண்டில் பண்றதுன்றது சுத்தமா வந்து தெரியவே இல்ல. அவ என்ட்ட சொல்வா, "ஏய் நீ வந்து லேபர் பெயினுக்கு வந்து போன. நான் வந்து பார்க்கும்போது நீ ரொம்ப நார்மலா இருந்த. அதனால நானும் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. பட் வந்து அந்த ஒரு 22 டேஸோ என்னமோ ஹாஸ்பிட்டல்ல வந்து இருந்தோம். அந்த 22 நாளுமே நிஜமாவே ஒரு மாரி நரகமா தான் இருந்துச்சு. "எப்படியாவது விட்டுருங்கடா வீட்டுக்கு போயிடுறோம்." அப்படின்ற மாரி தான் வந்து இருந்துச்சு. நான் இருந்தேன் ஒரு 1 வீக் 10 டேஸ் கிட்ட இருந்திருப்பேன்னு நெனைக்கிறேன் ஹாஸ்பிட்டல்ல. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பசங்க இருக்கிறதுனால அவளே சொல்ட்டா, "தேவி நீ வீட்டுக்கு போ. பசங்கள போய் பாரு. நீ ஃபுல்லா என் கூடவே இருக்க. மாமாக்கு சாப்பாடெல்லாம் குடுக்கணும். நான் வந்து பாப்பாவ பார்த்துக்கிறேன்." அப்படின்னு இங்க சமைச்செல்லாம் முடிச்சு எல்லாரையும் அனுப்பிட்டு, நான் வந்து ஒரு 11 மணிக்கு ஹாஸ்பிட்டல் கெளம்பிருவேன். திரும்ப தேவேஷ் 4 மணிக்கு வர்றதுக்குள்ள இங்கேருந்து ஷேர் ஆட்டோ புடிச்சு போயிட்டு அங்க பாப்பாவ பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு திரும்ப வந்து ரிட்டர்ன் வந்து வந்துருவேன். எனக்கு தெரியும் அவ வந்து நான் இருக்கும்போது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப ஹேப்பியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாக்கு இன்ஜெக்ஷன்லாம் போடும்போதெல்லாம் ரொம்ப உடைஞ்சு போயிருந்தாங்க. எல்லாருமே அப்படிதான் இருந்தோம். என்னடா இது குழந்தை பொறந்து இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஆப்ரேஷன் ஆனதுனால அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. எல்லாருமே நார்மல் டெலிவரின்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு இதுனா, நார்மலோ, ஆப்ரேஷனோ குழந்தையும் அவ்ளோ நல்லா இருக்காங்க. அப்படி மட்டும் தான் எனக்கு வந்து தோணிட்டே இருந்துச்சு. ஒரு தடவ ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போறதுமே, நான் தான் அவள கூட்டிட்டு போவேன். படுத்துட்டு இருந்தா அப்படின்னா, தூக்கி உட்கார வைக்கிறதுல இருந்து, சாப்பாடு குடுக்கறதுல இருந்து, ஆ அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போறதுல இருந்து, குளிக்க வைக்கிறதுல இருந்து, அவ பாத்ரூம் போனத வாஷ் பண்ணதுல இருந்து, பேட் மாத்துனதுல இருந்து எல்லாமே நான் தான் அவளுக்கு வந்து பண்ணி விட்டுருந்தேன். ஒரு தடவ கூட, ஐயோ! என்னடா இது அப்படிலாம் எனக்கு சத்தியமா தோணவே இல்ல. நான் நிஜமாவே ரொம்ப மனசார, ரொம்ப சந்தோஷமா வந்து பண்ணேன். ஆம். அ அது என்ன சொல்றது? எனக்கு அது எப்படிலாம் வந்து சொல்ல தெர்ல. எங்க அம்மாலாம் கூட அடிக்கடி இப்போ நேத்து கூட சொன்னாங்க. "இது மாரிப்பா நீ பண்ணதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தான்." எனக்கு அப்படிலாம் ஒரு நாளுமே வந்து தோணுனதில்ல. என் தங்கச்சிக்கு நான் தானே பண்ணணும். நான் தானே பார்த்துக்கணும். அப்படிதான் எனக்கு வந்து இருந்துச்சு. ஏன்னா அந்த வலி எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். எவ்வளோ பெயின் இருக்கும்ன்றது என்னால ஃபீல் பண்ண முடியும். அப்போ நான் படுத்துட்டு இருப்பா. என்ன தான் கூப்பிடுவா. "தேவி" அப்படின்னு கூப்பிட்டான்னா, நான் எந்திரிச்சு அவள கொஞ்சமா அப்படி தூக்கி என்னால அவள தூக்க கூட முடியாது. நல்ல வெயிட்டா இருந்தா. தூக்கி உட்கார வச்சு ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போவேன். அவளால பாத்ரூம் கூட வாஷ் பண்ண முடியாது. மோஷன் போனதுலருந்து எல்லாத்தையுமே நான் தான் வந்து வாஷ் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க வைக்கிறது, ட்ரெஸ் மாத்துறது, பேட் சேஞ்ச் பண்றது எல்லாமே வந்து பண்ணேன். பட் எனக்கு அவ்ளோ சந்தோஷமா, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா நான் வந்து பண்ணேன். நான் பண்ணணும்னு நெனச்ச விஷயம் அது எல்லாமே. அவளால என்னலாம் முடியலையோ எல்லாத்தையுமே நம்ம பண்ணோம் அப்படின்னு. தேஷ்விகாவ ஒரு 10 நாள் என் கையிலேயே வச்சுட்டுருந்தேன். நைட்ல வந்து தூங்காது. நைட் ஃபுல்லா பாலுக்காக அழுதுகிட்டே இருக்கும். அம் ஒரு நாள் வந்து நைட்டு வந்து சுத்தமா பால் வந்து கிடையாது. பக்கத்து பெட்ல இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பாலெல்லாம் வாங்கி குடுப்போம். பட் வந்து ஒரு நாள் யார்கிட்டயுமே பால் வந்து இல்ல. நைட் ஒரு 2:00 இருக்கும்னு நெனைக்கிறேன். குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. தண்ணி குடுத்துட்டே இருக்கேன். எவ்வளோ நேரம் தண்ணி குடுக்கறது? நான் போயிட்டு கீழ போயிட்டு எமர்ஜென்சி வார்ட் இருக்கும். அங்க வந்து இந்த மாரி பால்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க போய் கேட்கிறேன். அங்கேயும் இல்லன்றாங்க. வேற இடத்துல போய் கேட்க சொல்றாங்க. நைட் 2 மணிக்கு அங்க போய் கேட்கிறேன். ஒரு ஸ்டேஜ்க்கு மேல ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் நானு. குழந்தைக்கு பால் இல்ல. எனக்கு தெரியாது. நீங்க எங்கேயாவது குழந்தைக்கு ஒரே ஒரு பாலாடையாவது பால் வந்து அரேஞ்ச் பண்ணி குடுங்க. அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த 2 பாலாட பால் வந்து குடுத்துருந்தாங்க. அத நைட்டு தேஷ்விகாவுக்கு குடுத்து தூங்க வச்சு, அப்படியெல்லாம் வந்து போச்சு. ஆ கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயி, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்தோம். அம்மா வீட்ல வந்து ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் இங்க தான் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேர் செலக்ட் பண்றதுக்காக வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா பேரெல்லாம் அவங்க செலக்ட் பண்ணி என்கிட்ட வந்து சொல்றாங்க. பாப்பாவோட பேர் தேஷ்விகா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவரைக்குமே யாருக்கும் தெரியல. ஆம் அவளுக்கும் என்னோட பேர் தேவிகா. இஷ்ஷு மட்டும் தான் நடுவுல வருது. எஸ்ஹெச் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வருது. மத்தபடி எல்லாமே என் பேர்ல தான் வந்திருக்கு. அது யாருக்குமே தெரியவே இல்ல. நியூமராலஜி படி நம்பர் வந்து இந்த பேர்ல வைங்க, எழுத்துல ஏதோ வைங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல. இதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் செலக்ட் பண்ணிட்டாங்க. வீட்லயும் வந்து தேஷ்விகான்னு பேர் வைக்க போறோம்னு அப்ப நான் சடனா சொன்னேன். "ஏய் என் பேர் மாரியே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு எழுதி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. "ஏய் ஆமால்ல தேவிகா, தேஷ்விகா" அப்படின்னு சொல்லிட்டு வெறும் இஷ்ஷு மட்டும் தான் வந்து இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப ஹாப்பி. என் பேர்ல வந்து பாப்பாவுக்கு வந்து
வந்து இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து 45வது நாள் ஃபோட்டோ ஷூட் வந்து எடுத்திருந்தோம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு போயிருந்தேன். பட் அங்க என்ன காஸ்டியூம் பாப்பாக்கு குடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் அவளுக்குமே ரெட் வந்து குடுத்துருந்தாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து எங்களோட சிமிலரா வந்து இருக்கும். நான் நெறைய விஷயம் வந்து எதிர்பார்த்தேன். என்ன அப்டின்னா, தேஷிகா வந்து என் கூடவே வச்சுக்கணும். எங்க வீட்ல சொல்லிட்டே இருப்பேன். கீழ ஒரு கட்டில் போட்டு பாப்பாவ கூட்டு வந்து நம்ம இங்க வச்சுக்கலான்னு. பட் அவ என் கூட அம் மத்தவங்களோட ரொம்ப ஒட்டுற அளவுக்கு என் கூட வந்து ஒட்டுறது வந்து கிடையாது. என்ன பாப்பா, சிரிப்பா விளையாடுவா. ஆனா ரொம்ப க்ளோஸாலாம் என் கூட வந்து இருக்கிறதில்ல. என் ஹஸ்பண்ட பார்த்தா அப்பா, அப்பான்னு கூப்பிடுறா. அவர்கிட்ட கூட ரொம்ப க்ளோஸா இருக்கா. பட் என்கிட்ட அந்த அளவுக்கு க்ளோஸாலாம் வந்து இல்ல. ஆனா எனக்கு நெறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன் அவகிட்ட, "நீ ஷூட்டிங் போ பரணி, நான் பாப்பாவ பார்த்துக்கிறேன். நான் வந்து கையிலேயே வச்சிருப்பேன்." நெறைய ஆசை அவள நெஞ்சிலேயே போட்டு படுக்க வச்சு தூங்க வைக்கணும். ஏன்னா ஸ்ரதன்லாம் அப்படிதான் நான் வந்து பார்த்துக்கிட்டேன். தேவேஷெல்லாம் அப்படிதான் பார்த்துக்கிட்டேன். அதனால தேஷ்விகாவும் அப்படிதான் என் கூட இருப்பா. அவளுக்கு வந்து நான் தான் சாப்பாடு குடுக்கணும். என் கூடவே அது இருக்கணும். சுத்தி நான் சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு காலைல பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது கூட தேசிகாவ தூக்கி வச்சுட்டு எந்திரிச்சுட்டான்னா, நான் அப்படி கூட பூஜை பண்ணிப்பேன். "நீ ஷூட்டிங் போ, பாப்பா பத்தி கவலைப்படாதலாம்" சொல்லுவேன். ஆனா, அவ என்ன திரும்பி கூட பார்க்கறது கிடையாது. அதான் உண்ம. சும்மா போம்போது என்கிட்ட கூட வரமாட்டா. ஒரு 2 நிமிஷம் நானா வந்து கொஞ்ச நேரம் கொஞ்சறதுக்காக தூக்கி வச்சிருந்தா சரி, அவ்வளதான். ஒரு 3 to 4 மந்த்ஸ் வரைக்கும் என் கையிலேயே வந்து இருந்தா. பட் அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம்லாம் வர்றதில்ல. தேவேஷ் கூட ரொம்ப அட்டாச்டு. ஸ்ருதன் கூட ரொம்ப அட்டாச்டா இருப்பா. இவரோட வந்து பயங்கர அட்டாச்டு. அவர் வந்துட்டாரு அப்டின்னா, "அப்பா, அப்பா" அப்படின்னு இது அவங்க பேக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு தூக்குறதுக்குள்ள அத்தன தடவ கூப்பிட்டுட்டே இருப்பா. பட் என்னோட நெறைய பாண்டிங்கான்னு கேட்டீங்கன்னா, தேஷ்விகாவுக்கு வந்து இல்ல. இவர் என்ன ஒரு வார்த்தை சொல்லுவாருன்னா, தேஷ்விகாவுக்கு வந்து தெரியும். என்னன்னா, நம்ம அம்மா வந்து என்ன சொல்வாரு, "நம்ம அம்மா வந்து நெறைய வேல பாக்குறாங்க. இப்ப நம்ம அவங்க கிட்ட போனா, அது இன்னும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்குன்றதுனால தான் அவங்க கிட்ட வர்றது கிடையாது. ஆ அதனால இன்னும் கொஞ்ச நாள்லாம் ஆச்சு அப்டின்னா, அவ கண்டிப்பா உன் கூடயே தான் இருப்பா" அப்டின்னு சொல்லுவாரு. இப்ப தங்கச்சி ஷூட் போறதுனால அம்மா தான் வந்து தேஷிகாவ வந்து பாத்துக்கிறாங்க. அதனால அவர் அப்டி ஒரு வார்த்தை சொல்லுவாரு. எனக்கு அதுவுமே ஹேப்பியா தான் வந்து இருக்கும். நெறைய விஷயங்கள் எனக்கு அவ அவ உருவமா பார்க்கும்போது என்ன மாதிரி தான் எனக்கு வந்து தோணும். நீங்களுமே நெறைய பேர் கமெண்ட்ல வந்து தேஷ்விகா பார்க்கறதுக்கு உங்கள மாரியே இருக்கா, உங்கள மாரியே இருக்கா அப்டின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹேப்பியா வந்து இருக்கும். ஆ தேஷ்விகாவோட அவ என் தங்கச்சி எத்தன ஃபோட்டோ எடுத்திருப்பான்லாம் தெரியாது. பட் நான் நெறைய வீடியோஸ் எடுத்திருப்பேன். நெறைய ஃபோட்டோஸ் எடுத்திருப்பேன். எனக்கு தேஷ்விகாவோட நெறைய மெமரீஸ் வந்து வேணும்னு எப்ப போனாலும் அவ வந்த உடனே தூக்கி ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துப்பேன். இவர்ட்ட சொல்லுவேன், "தங்க பாப்பா என்னைய ஒரு ஃபோட்டோ எடா" அப்படின்னு சொல்லிட்டு. அவ சொல்லுவா, "ஏய் நான் கூட என் பிள்ளை கூட இவ்வளோ ஃபோட்டோ எடுத்ததே இல்லடி" அப்படின்னு சொல்லுவா. ஆம் அவகிட்டயே சொல்லுவா, "உன்ன அவ எப்படிலாம் கொஞ்சறா, எப்படிலாம் பாத்துக்கிறா. ஆனா நீ அவட்ட போகவே மாட்ற" அப்படின்ட்டு. இப்பலாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து மேடம் வந்து டிஸ்டன்ஸ்லயே இருந்து என் கூட விளையாடுறாங்க. பட் ஆனா டெய்லி வந்து வீடியோ கால்ல வந்து காலைல குட் மார்னிங் சொல்லாமலாம் இருக்க மாட்டா. என் தங்கச்சி காலையில எனக்கு வந்து கால் பண்ருவா. ஒரு 8:30 மணி 9 மணிக்கு கால் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மேடம் தான் வந்து வீடியோ கால்ல வந்து வருவாங்க. "தேஷ்விகா தங்கம் குட் மார்னிங்" அப்படின்னு சொன்னோன்னா, அழகா வந்து ஒரு சிரிப்பு வந்து சிரிப்பா. காலைல கூட பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தேன். வீட்டுக்கு வந்து ஈவினிங் தான் வந்து போறோம். அதனால தேஷ்விகாவோட நெறைய மெமரீஸ் வந்து இருக்கு. நெறைய பேர் வந்து உங்களுக்கு பொண்ணு இல்லல்ல அப்படிலாம் வந்து கேட்பாங்க. பொண்ணு, பையன்றது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் சில பேர் வந்து ஒருவேளை தேஷ்விகா பொண்ணா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குதா? அப்படியெல்லாம் வந்து கேட்பாங்க. தேஷ்விகா வந்து அவ பையனா பொறந்திருந்தாலுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது என் வீட்டு குழந்தை. அதனால எனக்கு வந்து அப்படி பாகுபாடெல்லாம் கிடையாது. பையன், பொண்ணு அப்படிலாம் வந்து கிடையாது. அது என் குழந்தை அப்படின்றது மட்டும் தான். ஆ அதனால இந்த மாரி நெறைய அழகான மெமரீஸ் எல்லாமே தேஷிகா கூட வந்து எனக்கு வந்து இருக்கு. ஆ ஃபர்ஸ்ட் பர்த்டே நிஜமாவே எனக்கு ரொம்ப லேட்டா வந்த மாரி தான் இருக்கு பர்த்டே. அதனால உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே கண்டிப்பா தேஷ்விகாவுக்கு வந்து கண்டிப்பா வேணும். அவ்ளோ பேர் எனக்கு நான் முந்தா நேத்துல இருந்தே விஷ் பண்ண வந்து ஆரம்பிச்சுட்டீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேஷ்விகா வந்து ரொம்ப ஹேப்பியா ரொம்ப வருஷம் 100 வயசு வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு கண்டிப்பா நீங்களும் வந்து பிரேயர் வந்து பண்ணிக்கோங்க. அவளுக்காக விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ சோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.